சென்னையில் உள்ள பள்ளி வாகனங்கள் போக்குவரத்து ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்படுகிறது. கே நகர் பகுதியில் நடைபெறும் பள்ளி வாகனங்கள் ஆய்வு குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, பள்ளி வாகன ஆய்வுகளில் எந்த மாதிரியான நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது? இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தாம்பரம் பகுதியில் உள்ள சென்னை தாம்பரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளியில் பயின்ற 6 வயது மாணவி 2ஆம் வகுப்பு பயின்ற மாணவி ஸ்ருதி அந்த பள்ளி வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது அதில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக உயிரிழந்தார். உடனடியாக விழித்துக் கொண்ட அரசு, அதாவது பள்ளி வாகனங்களுக்கான நெறிமுறைகளை ஏற்கனவே உள்ள சட்டத்திட்டங்களோடு கடுமையாக்கி மேலும் சில நெறிமுறைகளை வகுத்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதத்திற்கு ஒரு முறை பள்ளி வாகனங்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ஆகிய அதிகாரிகளோடு இணைந்த ஒரு குழுவினர் அங்குள்ள வாகனங்களை, பள்ளிகளில் உள்ள வாகனங்களை சோதனை செய்து அதில் எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, அரசு வகுத்துள்ள அந்த நெறிமுறைகள் அதில் பின்பற்றப்படுகின்றன என்பது குறித்து அந்த ஆய்வை நடத்தி வருகின்றனர். பிறகு அவர்கள் சான்றிதழ் அளித்த பிறகே அந்த வாகனங்கள் இயக்க அனுமதிக்கப்படுகின்றன. தற்போது சென்னையில் உள்ள கே நகர் பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து கழக அலுவலர் தற்போது இந்த பகுதியில் உள்ள பள்ளி வாகனங்களை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அவரிடம் அதாவது போக்குவரத்து கழக அலுவலர், வட்டார போக்குவரத்து கழக அலுவலர் திரு அசோக்குமார் நம்மிடம் உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இன்று எது போன்ற ஆய்வுகள் இந்த பள்ளி வாகனங்களில் மேற்கொள்ளப்படுகிறது? சார், இது கோடை விடுமுறையில் வாகனங்கள் சோதனை செய்யப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. வட்டாட்சியர் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த சோதனை, சிறப்பான சோதனை செய்யப்படுகிறது. வாகனத்தில் 22 விதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பகுதிகளை பார்க்கப்படுகிறது. வாகனத்தினுடைய பிரேக் சிஸ்டம் அண்டு பிளாட்ஃபார்ம்ஸு, லைட்ஸ், அந்த வண்டியினுடைய ஸ்டேரிங் சிஸ்டம்ஸு, டிரைவருடைய பர்டிகுலர்ஸு, அந்த மாதிரி 22 வகைகளை நாம் சோதனை செய்யப்பட்டு அது சரியாக இருப்பின் அந்த வாகனத்தை தகுதி சான்று கொடுக்கப்படுகிறது. இல்லாத வாகனங்கள் மீது CFS கொடுக்கப்பட்டு அந்த வாகனங்கள் திரும்ப சரி செய்யப்பட்டு 35க்குள்ளார எடுத்துன்னு வரப்பட்டு அது எல்லா விதமான அறிக்கைகளும் 35க்குள்ளார மாவட்ட ஆட்சியருடன் சமர்ப்பிக்கப்படுகிறது. சார், இப்போ பள்ளி வாகனங்கள் அப்படிங்கும்போது இந்த ஸ்கூலில் இயக்கப்படுற அந்த வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், தனியார் வாகனங்கள், சில பள்ளிகளில் வாகனங்கள் கிடையாது, தனியார் வாகனங்கள் தான் இயக்கப்படுகிறது பெருமளவில். அது போன்ற வாகனங்களை எது போன்று கண்காணிக்கின்ற, அதுவும் குழந்தைகள் பயணம் செய்யக்கூடியது தான். அது போன்ற வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் வாகனம் தான் உள்ளது. அந்த வாகனம் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் அலுவலகத்தில் வரப்படுகின்ற போது அந்த வாகனங்கள் சோதனை செய்யப்படுகிறது. இது இல்லாமல் அந்த வாகனத்தில் பள்ளிக்கு செல்லும் வாகனங்கள் மீது இந்த வாகனத்திற்கான சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த டிரைவருக்கு யார் இருக்காங்களோ அந்த டிரைவர் தான் ஓட்டுகிறார், இந்த வண்டியிலேருந்து அந்த எந்த ஸ்கூலில் ஓட்டுறா அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினார் சொல்லி இவர் இந்த வண்டியில் ஓட்டுறாருன்றதை கொடுக்குறோம். இது இல்லாமல் வாகனத்தின் முன்பக்கம் பின்பக்கம் பள்ளிக்கு செல்லும் வாகனம் என்று பெரிதாக எழுதப்பட்டு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி இங்கே ஆய்வுக்கு எடுத்துக்கு வரப்பட்டிருக்க வாகனங்களில் சில பழுதுகள் இருந்தால் அதை எவ்வளோ காலம் கொடுப்பீங்க அதை நீக்கி மீண்டும் பயன்பாட்டுக்கு வரதுக்கு? 7 நாட்களுக்குள்ளார அது சோதனை சரி செய்யப்பட்டு திரும்ப எங்களுடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது சரியாக இருப்பின் அந்த வாகனத்துக்கு தகுதி சான்று கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் சான்றிதழ் அப்படிங்கையில் இப்போ 3 துறை சேர்ந்து இந்த ஆய்வு நடத்துறீங்க. அதாவது போக்குவரத்து துறை, பள்ளிக்கல்வி மற்றும் வருவாய்த்துறை. இப்போ 3 பேரும் சேர்ந்து தான் இவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணுமா? 3 பேரோட ஒப்புதலும் இருக்கணும்? அவங்களுடைய ஒப்புதலும் இருக்கணும். ஏன்னா அந்த வண்டிக்கு அந்த ஸ்கூலுக்கு பர்மிஷன் இருக்குதா, ஸ்கூல் எஜுகேஷனுடைய பர்மிஷன் இருக்குதான்றதை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வாங்க பார்க்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வண்டியினுடைய தகுதி எப்படி இருக்குது என்பதை நாங்கள் பார்த்து அதுக்கான கொடுக்குறோம். அதாவது இந்த போக்குவரத்து அதிகாரி நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது 22 வகையான சோதனைகள் தற்போது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதோடு மட்டுமில்லாமல் பள்ளி வாகனங்கள் மட்டுமல்ல, தனியார் வாகனங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு இயக்கப்படுகின்றன. அந்த வாகனங்களுக்கும் சோதனைகள் அவ்வப்பொழுது செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழும் கொடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்.